ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் வாலஜாப்பேட். இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் ஃபார்வர்ட் பிராண்டு 45x ஜூம். இந்த மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள். இந்த மைக்ரோஸ்கோப்பை தான் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஒரு 7-8 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கிளாரிட்டி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு சார்ஜிங் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஜூம் ஆகுது பாருங்கள். குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. எந்த இஷ்யூஸ்லாம் அதில் எதுவும் இல்லை. இருந்தாலும் அதில் நிறைய நம்ம கடை பார்த்திங்கன்னா ரோட்லேயே ஓரமாக இருக்கிறதுனால நிறைய டஸ்ட் இருந்தால் ஃபார்ம் ஆகுது. அதுக்காக சரி நம்ம இது ரெடி பண்ணலாமே, க்ளீன் பண்ணலாமே ஜஸ்ட்டுங்கிறதுக்காக நான் எடுத்தேன். முதல்ல நான் பிஃபோர் எப்படி இருக்குது, என்ன பிரச்சனை காட்டிடுறேன். மைக்ரோஸ்கோப்பு ஃபால்ட்டில் எதுவும் இல்லை, கிளாரிட்டியில் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப வருஷமாக நம்ம க்ளீனே பண்ணல, ரெடியும் பண்ணல. ஆக்சுவலாக இது வாங்கி எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 7 to 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டிலாம் சூப்பராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்ம டஸ்ட்டாக இருக்கே, சரி நம்ம இன்னும் டஸ்ட்டாக விட்டு டஸ்ட்டு நிறைய ஃபில் ஆகிடுமே, நம்ம க்ளீன் பண்ணலான்ட்டு ஒர்க் பண்ணலான்னு வந்தோம். முதல்ல ஐபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேமராவும் நானே எடுக்கிறேன், வாய்ஸும் நானே தரதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நானே இந்த ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐபீஸ் ரிமூவ் ஆகிடும். அது நான் எடுத்துகிட்டு நான் தனியாக ஒரு கிளாத்தில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஐபீஸில் அதில் தான் டஸ்ட்டு படாமல் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐபீஸும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். ஸ்க்ரூ கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் கிளாரிட்டி இஷ்யூ என்ன வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள். இதுதான் என்னுடைய மைக்ரோஸ்கோப்புடைய ஐபீஸு 10x20. இது நான் சேஃப்டியாக முதல்ல வச்சுக்கிறேன். அதேமாதிரி மேலே எதுவும் டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். மேலே டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக அந்த ஐபீஸ் நான் ஆல்ரெடி கிளாத் மேலே கிளாத் போட்டுக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போனால் ஐபீஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தா இந்த ஸ்க்ரூ டைப்பில் தான் இது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இது எவ்வளோ ஈஸியாக வந்துடும், அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அது திருப்பினா இது இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கிளாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் டஸ்ட்டுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட் இருந்தால் உங்களுடைய கிளாரிட்டி நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இதில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நல்லா தான் தெரியும். நீங்கள் கண்ணில் பார்க்க சொல்ல ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகள் இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. இது அடுத்து இதையும் ஈஸியாக இந்த மூணு ஸ்க்ரூ இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதேமாதிரி அப் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், டவுன் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூ. இதில் கிளியராக காட்டுறேன். அது இந்த ஸ்க்ரூ இதுமாரி 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இரும்பு மாதிரி தெரியும், ஆனால் இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பிளாஸ்டிக் தான் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரிசம் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ப்ரிசம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் அமைப்பு. இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். இதில் பார்த்துங்க ப்ரிசம் மாதிரி அமைப்பு. இதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம கை ஃபிங்கர் பிரிண்ட்டில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணால் போதும். அந்த ப்ரிசம் மாதிரி இருக்கு பாருங்கள் அமைப்பு. இது நான் அடுத்த பீஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. இதுவும் நான் ஸ்க்ரூ கழட்டினேன். இதுவும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்க்ரூ எடுத்தாச்சா? 1 2 3 3 ஸ்க்ரூ இதுலேயும் எடுத்தாச்சு. ரொம்ப டைட்டாக இருக்குது. இது பிளாஸ்டிக் தான் இது, அதனால் இதுவும் கழட்டி வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க விஷன் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குறீங்க விஷன் ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு நீங்கள் கண்ணில் பார்க்குறதா தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் மாதிரி ஒரு அமைப்பு. நான் கிளியர் காட்டுறேன். இந்த கிளாஸ் பாருங்கள், ஒரு ப்ரிசம் மாதிரி கொடுத்துருக்கான். அந்த கிளாஸ் பெண்டு. அந்த கிளாஸ் இந்த கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி எடுத்துருப்பான். ஒரு நல்ல ஒரு சரியான டெக்னாலஜி தான். நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவு பண்ணி இந்த கிளாஸ் தான் மெயின் கிளாஸு. இதில் டஸ்ட்டு படக்கூடாது, நிறைய எதுவும் டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிளாரிட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் பார்க்குறேன். அதில் வேறு எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அது இது மொத்தமாக நான் கழட்டி வச்சுட்டேன், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ கேமராவையும் நான் கழட்டிட்டேன். கேமரா மேலேயும் நம்ம கிளாத் போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் டஸ்ட்டு போகாமல் இருக்கணும். கிளாத்லேயும் கேமராலேயும் நம்ம டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதா நம்ம கிளாத்தை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம் வாங்க.
இது லென்ஸ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே டஸ்ட் இருக்குது, இங்கேயும் டஸ்ட் இருக்குது. ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். ஹெட்டே ஓப்பன் பண்ணிட்டோம். ஹெட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்னென்ன எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப்பை பக்காவாக ஃபிட் பண்ணலாம். சரிங்களா? க்ளீனாக டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி ஹெட்டை ஃபிட் பண்ணி வச்சு அடுத்து நம்ம இது நம்ம லென்ஸ் வந்து 0.5 லென்ஸ் நம்மளது. லென்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடலாம். இதில் அந்தளவுக்கு டஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஸ்மோக் ப்ரொடெக்ஷன் லென்ஸ் வேறு போட்டு வச்சுருக்கோம். அதனால் டஸ்ட் இல்லை, அவ்வளோ படல இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிடலாம். டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டோம். இதில் லென்ஸை ஃபிட் பண்ணிடலாம். இது நான் க்ளீன் பண்ணுறது ஃபால்கான் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபால்கான் தான் வந்து லென்ஸ் எல்லாம் எதுவும் டேமேஜ் பண்ணாது. அதனால் ஃபால்கான் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக காஞ்சிரும். அந்த க்ளீன் பண்ணும்போது காஞ்சிரும். ஃபால்கான் யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இதையும் நம்ம ஃபால்கான் போட்டு தான் க்ளீன் பண்ணோம். ஏற்கனவே இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ டண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஏன்னா ஃபால்கான் போட்டு க்ளீன் பண்ணும்போது தான் இந்த மெட்டீரியல் எதுவும் டேமேஜ் வராது. அதனால் நான் ஃபால்கான் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த 2 கேப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஃபால்கான் போட்டு தான் க்ளீன் பண்ணோம். நல்லா ஒயிட்டாக க்ளீனாக ஆகிடுச்சு. அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டஸ்ட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பாருங்கள், இதில் டண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும் நம்ம. ஸ்கோப்லாம் மேலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே 2 ஸ்க்ரூ இருந்தது. ஹேலன் கீ மூலிமா யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. இவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதனால தான் நம்மளோட விஷன் வந்து கிளாரிட்டி வராமல் இருக்குது. நிறைய பேர் வந்து இது ஸ்கோப் நீங்கள் கரெக்டாக இது ப்ராப்பராக தெரிஞ்சால் கழட்டி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது அலைன்மெண்ட்லாம் ரொம்ப நெப்பமானது. ஏன்னா கிளாஸ் இருந்ததுனால அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ஸ்கோப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எக்ஸ்பர்ட்க்கு கொடுத்து இது நீங்கள் கழட்டி சர்வீஸ் பார்த்துங்க. சரிங்களா? இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி கிளாரிட்டி நல்லா இருக்குன்றது காட்டுறேன். டஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எடுத்து முதல்ல ஓரம் வச்சிடலாம். இது அப்புறமா திரும்ப க்ளீன் பண்ண இந்த செட்டையும் பாருங்கள். லைட்டாக நான் டச் பண்ணி காட்டுறேன். இது எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். முதல்ல ப்ராப்பராக கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஐபீஸுக்கும் இந்த ஐபீஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அவ்வளோ டஸ்ட் இதுக்குள்ளே இருக்குது. கேமரா கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு நான் நல்லா கிளியராக பண்ணிட்டு நான் திருப்பி நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ப்ராப்பராக உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். முன்னாடி நம்ம டஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மேலே இருந்து பார்க்கும்போது இப்போ டஸ்ட்லாம் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. அடுத்து இந்த ப்ரிசம் அசம்பிளை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு இதையும் ஃபிட்டிங் போட்டுடலாம். மைக்ரோஸ்கோப் ஒரு வழியாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொன்றா நம்ம அசம்பிள் பண்ணுவோம். மொத்த ஸ்க்ரூவையும் ஒன்று ஒன்றா டைட் பண்ணிப்போம். மைக்ரோஸ்கோப் ரெடி. அதில் இருக்கிற மொத்த டஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இங்கேருந்து டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஏன்னா டிவியில் தெரியுது உங்களுக்கு, அது கேமராவில் வர்றது, இது ஸ்கோப்பில் வர்றதா இதில் பார்க்க முடியும். நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணி காட்டுறேன் இதில் எப்படி இருக்குது குவாலிட்டி இருக்குது.
கரெக்டாக வியூ வைக்க முடியல மைக்ரோஸ்கோப்பில். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இதை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தெரியும்னு நினைக்கிறேன் குவாலிட்டி. இதுக்கு மேலே எனக்கு கரெக்டாக அந்த மைக்ரோஸ்கோப்பில் அக்யூரேட்டாக வைக்க முடியல, அந்த ஷேக்கிங் கையில் இருந்துகிட்டே இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம ஐபீஸில் பார்க்குற கிளாரிட்டி இது. எந்தளவுக்கு குவாலிட்டி க்ளீனாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணுறேன் ஜூம் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மைக்ரோஸ்கோப் க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். இன்னும் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.